இன்னும் ஒரு பேரனர்த்த நிலைமையை இலங்கை எதிர்நோக்கி இருக்கு. சில இடங்களில் வீடுகள் மண்ணுக்குள்ள புதையுண்டு போயிருக்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. வெள்ளப்பெருக்கில் சிலர் அடிச்சு போகப்பட்டிருக்கிற சம்பவங்கள், கடைசி நொடியில் சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிற சம்பவங்கள் வரைக்கும் கடுமையான மழை வீழ்ச்சியால் ஏற்பட்டிருக்கிற சேதங்கள் சம்பந்தமான விஷயங்கள் தான் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டு வருது. ஆனாலும் நாளையோட கடுமையான மழை வீழ்ச்சி குறைவடையும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த விதமான பெரிய ஒரு ஆபத்தும் இல்லாமல் எல்லாரும் காப்பாற்றப்படணும் சொல்லி நாங்களும் பிரார்த்திப்போம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாட்டு நடப்பு சம்பந்தமாக நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். நான் சொல்கிற விஷயங்களோட சிலர் உடன்பட முடியும், சிலர் உடன்படாமல் இருக்க முடியும். அது ஒரு உரையாடல் மாதிரி மாற்று கருத்துக்கள் இருக்கிறது எப்பவுமே வரவேற்கப்பட வேண்டியது. இன்றைக்கு நான் கதைக்க போகிற விஷயமும் சிலரால் உடன்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனாலும் யாரையும் திருப்திப்படுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது என்றதை இன்னும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலேயே அதிகரிக்கிறது சம்பந்தமான தீவிரமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கான அனுமதி கிடைச்சிருக்கு. அடுத்தது அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டியிருக்கு. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களோட ஓய்வு பெற வயதில் 63 65 அதிகரிக்கப்பட இருக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களோட ஓய்வு பெற வயதில் 65 67 அதிகரிக்கப்பட இருக்கு. இந்த ரெண்டுக்கும் அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டியிருக்கு. மற்ற நீதிமன்றங்களோட நீதிபதிகள் ஓய்வு பெற வயதில்லை அதிகரிக்கிறதுக்கு சட்ட திருத்தம் மட்டும் போதுமானது சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முதல் கட்டமா இந்த அரசியலமைப்பை திருத்துறதுக்கு சட்டமாதிபரினுடைய அனுமதி கிடைச்சிருக்கு. சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதனுடைய மறைமுகமான அர்த்தமா நாங்கள் விளங்கிக் கொள்றது என்னன்னு சொன்னா, எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி ஒரு ரெஃபரண்டம் இல்லாட்டி பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு போக வேண்டிய தேவை கிடையாது என்ற மாதிரி சட்டமாதிபர் திணைக்களம் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கு என்ற மாதிரியும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படியா இருந்தாலும் கடைசி தீர்மானம் கிடையாது. எப்படியுமே உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு எதிரான ஆட்சேபனைகள் சமர்ப்பிக்கப்படலாம். உச்ச நீதிமன்றம் கடைசியான ஒரு தீர்மானத்துக்கு வரும். அப்படியா இருந்தாலும் இப்ப அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். வர்த்தமானில சட்ட திருத்தம் அரசியலமைப்பு திருத்தம் அறிவிக்கப்பட இருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் இன்றைக்கு இலங்கையை ஆட்டி படைக்கக்கூடிய வல்லாதிக்க சக்தி என்று சொல்லப்படுற இலங்கையில் யார் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிற, இந்த ஆட்சியை தொடர்ச்சியாக நீடிக்கணுமா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கிற பவர் இருக்கிற மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்களாம். இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கான், இப்ப அரசியலமைப்பு திருத்தப்பட்டிருக்கிறது என்றது நீதிபதிகள்கிட்ட ஓய்வு பெற வயதிலே அதிகரிக்கிறதுக்கு அரசியலமைப்பு திருத்தப்படுறதுன்றது பொருத்தமற்ற தீர்மானம் சொல்லி யார் சொல்லி இருக்கிறாங்க? மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த மாதிரியான ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு மகாநாயக்க தேரர்களை சந்திச்சதுக்கு பிறகு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவிச்சிருக்கு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் இன்னைக்கு ராஜீவ் அமரசூரிய மல்வத்து மகாநாயக்க தேரர்களை சந்திக்கிறார். இலங்கையில் குறிப்பா 4 முக்கியமான பீடங்கள் இருக்கு. மல்வத்து பீடம், அமரபுர பீடம், ராமஞ்ச பீடம், அஸ்கிரிய பீடம் சொல்லப்படுற 4 முக்கியமான பீடங்கள் இருக்கு. இந்த 4 பீடங்களினுடைய பீடாதிபதிகளும் சேர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த மாதிரியான ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ராஜீவ் அமரசூரிய இன்னைக்கு ஊடகங்களை பார்த்து குறைப்பட்டிருக்கிறாரு. அரசியலமைப்பு திருத்தப்படக்கூடாது என்ற மாதிரி, இல்லாட்டி நீதிபதிகள்கிட்ட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இந்த பிக்குகள் இருக்கிறாங்கன்றது தான் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு, அந்த கடிதம் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு பிறகு நடந்திருக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதீஸ், நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, எவ்வளவு காலமா சட்டத்துறையில் அனுபவம் இருக்கிற, நீதிமன்றத்தில் வழக்குகளை வாதாடி இருக்கிற ஒரு லோயர் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்னைக்கு மல்வத்து பீடத்துக்கு போயிருக்கிறாரு. டாக்டர் சுகாதார அமைச்சர் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதீசவும் அவரோட போயிருக்கிறார். எதுக்காகன்னு சொன்னா, நாங்கள் அரசியலமைப்பை திருத்த இருக்கிறோம், அரசியலமைப்பை திருத்தவா இல்லையான்னு சொல்லி ஆலோசனை கேட்கறதுக்கும் இல்லாட்டி வெளிப்படையாக சொல்ல போனால் அனுமதி கேட்கறதுக்கும் அரசாங்கத்தினுடைய 2 முக்கியமான பதவிகள் இருக்கிற அமைச்சர்கள் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து அவர்களை தெளிவுபடுத்தி இருக்கிற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அந்த இடத்துல கதைக்கிற நேரத்தில் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால் கதைக்கிற மாதிரி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்றார், வெளிநாடுகள்ல எல்லாம் சில நாடுகளில் 70 வயது வரைக்கும் நீதிபதிகளோட ஓய்வு பெற வயதில் இருக்கு. அதையும் தாண்டியும் சில நாடுகளில் இருக்கு. நாங்கள் அந்த அளவுக்கு போக போறது கிடையாது. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தெளிவுபடுத்தி இருந்தார். அதுக்கு பிறகு வெளியில வந்த நேரம் ஹர்ஷன நாணயக்காரட்ட ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட நேரம் அவர் சொல்றார், மகாநாயக்க தேரர்களுக்கு பிழையான சில தகவல்கள் யாராலேயோ சொல்லப்பட்டிருக்கு, உண்மை இதுதான் சொல்லி தெளிவுபடுத்துறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதிகமான வழக்குகள் இருக்கு. இதை தவிர ஒரு சில நபர்களை மையப்படுத்தியோ இல்லாட்டி நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் மட்டும் இந்த திருத்தத்தினுடைய நோக்கம் கிடையாது. நீதிமன்றங்களினுடைய விஸ்தரிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் என்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல
பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2 அமைச்சர்களும் ஊடகங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இதை பார்க்குற நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது வந்து சில நேரங்களில் பலருக்கும் உடன்பட முடியாமல் இருக்கும். ஆனால் இது ஒரு அசிங்கம், அவமானம், வெட்கக்கேடு. 2 அமைச்சர்கள் தேரர்களை பார்த்து ஒரு நாட்டில் அரசியலமைப்பு திருத்தப்பட இருக்கு, அந்த அரசியலமைப்பை நாங்கள் திருத்தவான்னு சொல்லி தேரர்கள்ட்ட போய் அனுமதி கேட்கறது என்ன மாதிரியான ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் வந்து சொல்ல முடியும், தேரர்களுக்கு வந்து இலங்கையில் வந்து அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை மீறி யாராலையும் செயற்பட முடியாது. SWRD பண்டாரநாயக்க ஒரு நாட்டில் பிரதமராக இருந்த நபரையே சுட்டுக்கொண்ட பிக்குகள் இருக்கிற ஒரு நாடு, அந்த மாதிரியான வரலாற்றை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்ற மாதிரி சில நேரங்களில் அதுக்கு யாராவது பொது அந்த ஊரில் சொல்கிற மாதிரி இல்லாட்டி நண்பர்களோட கதைக்கிற அந்த மொழியில் சொல்கிறதா இருந்தால் சபை கட்டலாம், இல்லாட்டி யாராவது முட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாட்டில் அரசியலமைப்பு திருத்தம் செய்யவா வேணாமான்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். இல்லாட்டி மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற எம்பிக்கள் கூடி ஒரு வாக்கெடுப்பு நடத்த முடியும், மக்கள் பிரதிநிதிகள் ஏதாவது கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனால் பிக்குகள்கிட்ட போய் அனுமதி கேட்கறதுன்றது எந்த அளவுக்கு அசிங்கமான ஒரு செயல். இது வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஒரு சவாலான காலகட்டம்னு சொல்லியும் பார்க்க முடியும். கடந்த காலத்தில் நடந்திருக்கிற இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. பொதுமக்கள்கிட்ட குறிப்பாக எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக கணிசமான வாக்குகள் இந்த அரசாங்கத்துக்கு கிடைச்சிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில், அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சட்டம் எல்லாருக்கும் சமம் என்றது நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் எல்லாரும் சமமானவர்கள் சொல்லி கருதப்படணும். ஒரு பூசாரிட்டியோ மௌலவிட்டியோ போய் இந்த மாதிரி 2 அமைச்சர்கள் அரசியலமைப்பை நாங்கள் திருத்த இருக்கிறோம், உங்களோட ஆலோசனை என்னன்னு சொல்லி, அனுமதியும் இல்லை, ஆலோசனை என்னன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா எந்த அளவுக்கு அது போய் சேரும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த அரசாங்கம் இதை எப்படி கையாளும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்சவினுடைய வழக்கு விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடந்தது. இந்த வழக்கு விசாரணையில் வந்து முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கோட்டாபய ராஜபக்ச தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மனுவை பதிவு செய்திருந்தவர். அந்த மனு சம்பந்தமான பரிசீலனை முடிவுக்கு வந்திருக்கு. பரிசீலனை முடிவடைஞ்சு இதை வழக்கா விசாரிக்கிறதா இல்லையான்றதை பற்றி, விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதா இல்லையான்றதை பற்றி செப்டம்பர் 22 ஒரு தீர்மானம் அறிவிக்கப்படும் சொல்லி இன்னைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. ஒரு மனு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு மனு பரிசீலிக்கப்படும். இப்போ அந்த பரிசீலனை முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அது வழக்கா விசாரிக்கப்படுறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கப்படும். அது செப்டம்பர் 22 அந்த தீர்மானம் அறிவிக்கப்படும். அன்றைய நாளில் வந்து ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா இல்லையான்றதை பற்றியும் நீதிமன்றம் அறிவிக்கும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. கோட்டாபய ராஜபக்ச இந்த வழக்கு விசாரணை முடிவடையும் வரைக்கும் கைது செய்யப்பட கூடாது என்றதுக்கான ஒரு தடை உத்தரவு, இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான தீர்ப்பு, அதுக்கான வந்து உத்தரவு வந்து செப்டம்பர் 22 அறிவிக்கப்படும் சொல்லியும் நீதிமன்றம் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கு. இன்னைக்கு வழக்கு விசாரணையில் வந்து ரமேஷ் டி சில்வா, கோட்டாபய ராஜபக்சோட லோயர் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கைது செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது, ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் சாட்சியங்களும் கிடையாது. இதுவரைக்கும் இந்த வழக்கு விசாரணையிலையும் எந்த விதமான சாட்சியங்களும் சமர்ப்பிக்கப்படலை. இதனால கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யறதுக்கான எந்த விதமான தேவையும் கிடையாது. அவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். எந்த ஒரு சாட்சியங்களுக்கும் அழுத்தம் விடுத்தாருன்னு சொல்லி எந்த ஒரு சம்பவங்களும் இதுவரைக்கும் பதிவாகவே இல்லை. இதனால் அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வழக்கு விசாரிச்சு முடியும் வரைக்கும் இடைக்கால தடை உத்தரவு தேவைன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். அதுக்கான உத்தரவு வந்து இப்போ செப்டம்பர் 22 பிறப்பிக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படியான ஒரு உத்தரவை இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது நேரம் யோஷித ராஜபக்ச, அதே நேரம் வசந்த கருணாகுட, அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட், இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி, 2 பேருக்கு எதிராகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கு. குற்றப்பத்திரம் பண்ணுறது வரண்டும் கிடையாது. ஒரு விசாரணை செய்கிற தரப்பு வந்து நாங்கள் விசாரணை நடத்தி இருக்கிறோம், போதுமான ஆதாரங்கள் சாட்சியங்கள் இருக்கு சொல்லி நாங்கள் கருதுறோம், நாங்கள் நம்புறோம் சொல்லி விசாரணை தரப்பு நம்புற பட்சத்தில் வந்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும். அந்த மாதிரியான ஒரு குற்றப்பத்திரம் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவர் நேவியில் இணைச்சு கொள்ளப்பட்டதில் முறைகேடு நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு. குறிப்பாக ரோயல் நேவிக்கு பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டு பயிற்சிக்கு அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து வசந்த கருணாகுட தான் பதவியில் இருந்தவர். இதுக்கு பின்னால் பொதுமக்களோட பணம் வீண் விரயமாகி இருக்குன்றதான் அந்த விசாரணை. 8 குற்றச்சாட்டுகள் 2 பேருக்கு எதிராகவும் சுமத்தப்பட்டிருக்கு. இந்த விசாரணையும் வந்து எதிர்வரும் நாட்களில் நடத்தப்படும். குற்றப்பத்திரத்தை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு நீதிமன்றம் கொடுக்கிறதுக்கான உத்தரவு எதிர்வரும் நாட்களில் பிறப்பிக்கப்படும் சொல்லியும் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் சம்பந்தமான ஒரு விஷயமும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். வழக்கம் போல நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
வணக்கம்.